பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முறைசாரா குப்பை சேகரிப்பவர்களில் 34% பேர் மட்டுமே சாதிச் சான்றிதழ் உள்ளிட்ட அரசின் முக்கிய ஆவணங்கள் வைத்திருப்பது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. மறுசுழற்சி குப்பைகளை கையாள்வதில் முறைசாராத குப்பை எடுப்பவர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். வீதிகள், சாலைகள் மற்றும் குப்பை கொட்டும் இடங்களில் இருந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை சேகரிக்கும் பணியை செய்யும் இவர்கள் மறுசுழற்சி குப்பைகளை வாங்கும் வியாபாரிகளிடம் ஒப்படைத்து அதற்கான பணத்தையும் பெறுகிறார்கள். இவ்வாறு அன்றாட வாழ்க்கையை கடத்தும் முறைசாரா குப்பை சேகரிப்பவர்களின் நிலையை அறிந்து கொள்ளும் வகையில் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தமிழகத்தின் 14 கடலோர மாவட்டங்களில் 8000த்திற்கும் மேற்பட்ட முறைசாரா குப்பை எடுப்போரின் வாழ்வாதாரத்தை தரவுகளாக ஆய்வு செய்துள்ளது. இதன்படி முறைசாரா குப்பை சேகரிப்பவர்களில் 48 விழுக்காடு பேருக்கு மட்டுமே சொந்தமாக சிறு அளவில் வீடு உள்ளது. 10 விழுக்காடு மக்கள் தெருக்களில், 10 விழுக்காடு மக்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகளிலும் வசிக்கின்றனர். குப்பை பொறுக்குபவர்கள் 82 விழுக்காடு மக்கள் தனி குடித்தனம் செய்பவர்களே. ஆண்களை விட பெண்களே, அதாவது 55 விழுக்காடுக்கு மேல் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகள் போன்ற அரசு வழங்கிய அத்தியாவசிய அடையாள ஆவணங்களை வைத்திருந்தாலும் 34 விழுக்காடு பேர் மட்டுமே பான் கார்டுகளை வைத்துள்ளனர். 32 விழுக்காடு பேர் சாதி சான்றிதழ்களையும் 16 விழுக்காடு பேர் நலத்திட்ட அட்டைகளையும் வைத்திருக்கின்றனர். இவர்களில் 88 விழுக்காடு பேருக்கு அடிப்படையான அரசு நலத்திட்டங்களை பற்றிய விவரங்கள் தெரியவில்லை. நம்ம ஒரு ஸ்டடி பண்ணோம். அந்த ஸ்டடியில ஒரு கேட்டகரியே இல்லாம ராக் பிக்கர்ஸ், இன்ஃபார்மல் செக்டர் வேஸ்ட் பிக்கர்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த ஸ்டடி இந்த வேஸ்ட் பிக்கர்ஸ் ஒரு 60% ஆஃப் தீஸ் விமன், 60% மேல அவங்க படிக்கல, அவங்க விமன், அவங்க அந்த ஒரு ஆல்மோஸ்ட் 50% அந்த ஜிப்சி கம்யூனிட்டி, நரிக்குறவர் கம்யூனிட்டி, மோர் தென் க்ளோஸ் டு 80% ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டி. இவங்க மற்ற ஊர்ல இருந்தும் இங்க இந்த குப்பையெல்லாம் பெருக்குறாங்க. இவங்க ஒரு ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல், அது ஒரு கிளவ், கேப்பு, ஒரு கோட்டோ ஒண்ணுமே இருக்காது. செருப்பு கூட சில நேரம் போட்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வீடும் சரியா இருக்காது. முறைசாரா குப்பை பொறுக்குபவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களை அங்கீகரிக்கும் வகையிலும் அவர்களை இணைப்பது அவசியம் என்று தன்னார்வ நிறுவனம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது. தினசரி நாம் அந்த மாதிரி லிட்டர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதுல கிடைக்குது. நல்ல விஷயம் தான். நம்ம போற குப்பைனால அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குது. ஆனா அதே குப்பைகளை நாம சரியா குப்பை தொட்டியில போட்டு இவங்களை நம்ம குப்பைகளை பிரித்து தரம் செஞ்சு அதை ஒரு ப்ராசஸ் செய்யக்கூடிய நம்ம ரிசோர்ஸ் ரெக்கவரி பார்க் இல்ல மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் இந்த மாதிரி இடங்கள்ல திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய இடங்கள்ல இவங்களை நம்ம கொண்டு போய் சேர்த்து விட்டா அழகா மொத்த வால்யூம், அதாவது மொத்த அளவுமே பிளாஸ்டிக்ஸ் மற்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். அப்படி ஒரு க்ளோஸ்டு என்வாயர்மெண்ட்ல அவங்க வேலை செய்யறப்ப அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு, அவங்களுக்கு உண்டான ஒரு அடையாளம், ஒரு மரியாதை எல்லாமே கிடைக்கும். வீசி எறியப்படும் குப்பைகளில் தங்கள் வாழ்க்கையை தேடும் இவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியால் மறுசுழற்சி பாதுகாவலர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.